முதல் கேள்வி. சிப்பாய் கிளர்ச்சி 1857இல் இந்தியாவின் முதலாவது வீரச்சாவை அடைந்தவர் யார்? ஆன்சர் ஏ. மங்கள் பாண்டே. 1857இல் சிப்பாய் கிளர்ச்சிக்கு நேரடி தூண்டுகோலாக இருந்தவர் மங்கள் பாண்டே. பராக்பூர் படைத்தளத்தில் ஆங்கில அதிகாரிகளுக்கு எதிராக முதலில் துப்பாக்கி தூக்கியவர். கிளர்ச்சி ஆரம்ப கட்டத்திலேயே கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். 1857 கிளர்ச்சியில் முதல் வீரச்சாவு மங்கள் பாண்டே. இரண்டாவது கேள்வி. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் சி. பிங்களி வெங்கையா. இந்திய தேசிய கொடியின் அடிப்படை வடிவத்தை உருவாக்கியவர் பிங்களி வெங்கையா. 1921இல் மகாத்மா காந்தியிடம் கொடியின் வரைபடத்தை சமர்ப்பித்தார். பின்னர் அதில் மாற்றங்கள் செய்து தற்போதைய திரிவண்ண கொடி உருவானது. மூன்றாவது கேள்வி. முஸ்லிம் லீக் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி. 1906. அகில இந்திய முஸ்லிம் லீக் 1906ஆம் ஆண்டு டாக்கா, அதாவது இன்றைய பங்களாதேஷ் நகரில் நிறுவப்பட்டது. முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதே அதன் நோக்கம். நான்காவது கேள்வி. கீழடி அகழ்வாய்வு தொடர்பான மிக அருகே அமைந்துள்ள ஊர் எது? ஆன்சர் ஏ. மதுரை. கீழடி தொல்லியல் தளம் மதுரை மாவட்டத்தில் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சங்ககால தமிழர் நாகரிகத்தின் நகர்ப்புற வாழ்க்கையை வெளிப்படுத்தும் முக்கிய அகழ்வாய்வு தளமாக இது விளங்குகிறது. ஐந்தாவது கேள்வி. பெரியார் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஏ. ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி சமூக சீர்திருத்த பணிகளால் மக்களால் பெரியார் என அழைக்கப்பட்டார். இவர் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார். ஆறாவது கேள்வி. அகில இந்திய அரசியல் சபையின் INC முதல் தலைவர் யார்? ஆன்சர் பி. WC பானர்ஜி. WC பானர்ஜி 1885இல் மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் தலைவராக இருந்தவர். இவர் காங்கிரசின் முதல் தலைவர். ஏழாவது கேள்வி. முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற நகரம் எது? ஆன்சர் ஏ. டெல்லி. 1951ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் 11 நாடுகள் கலந்து கொண்டன. எட்டாவது கேள்வி. வீர தமிழச்சி என்று அழைக்கப்பட்ட சுதந்திர போராளி யார்? ஆன்சர் சி. ராணி வேலு நாச்சியார். ராணி வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்திய முதல் இந்திய அரசி. சிவகங்கை அரசியாக இவர் போரிட்டார். வீர தமிழச்சி என புகழப்படுகிறார். ஒன்பதாவது கேள்வி. கோனார்க் சூரிய கோவில் கட்டியவர் யார்? ஆன்சர் பி. நரசிம்மதேவர் 1. ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோனார்க் சூரிய கோயில் கிழக்கு கங்க வம்சத்தை சேர்ந்த நரசிம்மதேவர் 1 அவர்களால் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகும். 10வது கேள்வி. இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்ட காலம் எத்தனை? ஆன்சர் பி. 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள். இந்திய அரசமைப்பு சபை 1946 டிசம்பர் 9இல் முதல் கூட்டம் நடத்தியது. 1949 நவம்பர் 26இல் அரசமைப்பை ஏற்றுக்கொண்டது. மொத்தமாக 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ நம்ம 10 கேள்விகளுக்கு பதிலையும் விளக்கத்தையும் பார்த்துருக்கோம். 10க்கு நம்ம எத்தனை சரியா சொல்லியிருக்கோம் அப்படின்றத
இந்த இடத்துல கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம 10க்கு 10 சரியாக தான் சொல்லியிருக்கோம். ஒருவேளை நம்ம தவறான விடைகளை ஒருவேளை இங்கே தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது எந்த கேள்வி தவறாக சொல்லியிருக்கோமோ அந்த கேள்வியோட எண் கீழே வந்து நமக்கு காட்டும். இது மூலியமா இந்த பக்கத்திலேயே நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம திறன்களை மேம்படுத்திக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்களுக்கெல்லாம் இந்த பக்கத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த பக்கத்தோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பயோலையும் நான் கொடுக்குறேன். மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.